வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, சாம்பியன்ஸ் டிராஃபில 6வது மேட்சான நியூசிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல ஸ்டாட்ஸ், பிளேயர்ஸோட ஃபுல் ஸ்டாட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஒன்லி நம்மளுடைய பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் மட்டும் டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்ஸ் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்க ஜாயின் பண்ணக்கூட அவசியம் இல்லை. ஏன்னா அதுல ஒரு ஸ்டாட்ஸ் மட்டும் கண்டிப்பா எல்லா மேட்சும் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால பாக்குறவங்க பாத்துக்கோங்க. சோ அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசில வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நல்ல ஆப்ஷன் இருக்கு இந்த இதுல. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, ஒரு டீம் கிரியேட் பண்ண தேவையே கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி பிலிப்ஸ், ஃபர்கஸ் அகமான், பாபர் அசாம், ரிஸ்வான், கான்வே, அடுத்து ரவீந்திரா, மிச்சல், ஃபர்கஸ் அகமான், பாபர் அசாம், ரிஸ்வான், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் காம்போ கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து நீங்க செலக்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு யார் இன்னைக்கு இதுல நல்ல ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்கி தருவா அப்படின்னு செலக்ட் பண்ணாலும் போதும். இல்ல அப்படின்னா இந்த லீடர் போர்டை கிளிக் பண்ணுங்க. உங்க ஆப்போனன்ட் யாரை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு டியோல வந்து பெஸ்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து உங்க ஆப்போனன்ட் வந்து பாபர் அசாமை வச்சு ஜாயின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. மீதி வந்து உங்களுக்கு ரவீந்திரா, மிச்சல், ஃபர்கஸ் அகமான் அண்ட் ரிஸ்வான், இந்த 4 பேர்ல யார் இன்னைக்கு பாபர் அசாமை விட அதிகமா பாயிண்ட் வாங்கி கொடுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வச்சு ஜாயின் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்க வந்து ரிஸ்வானை வச்சு ஜாயின் பண்றீங்கன்னா இந்த 3 பேருமே ரேஸ்ல இருக்க மாட்டாங்க. பாபர் அசாம் வெர்சஸ் ரிஸ்வான், பாபர் அதிக பாயிண்டா ரிஸ்வான் அதிக பாயிண்டா அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ டபுள் அட்வான்டேஜ் வந்து ரிஸ்வானுக்கு இருக்கு. ஸோ அப்படி நீங்க கொஞ்சம் யோசிச்சு போட்டீங்க அப்படின்னா இந்த டியோ ஆப்ஷன்ல வின் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் குபேரா ஃபேண்டசில ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சூப்பரான ஒரு ஆப்ஷன். நீங்க கஷ்டப்பட்டு டீம்லாம் போடணும் கிடையாது. ஸோ ஒரே பிளேயர்ல ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடலாம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பிட்ச் ரிப்போர்ட் இன்னைக்கு வந்து இது துபாயில பார்த்தோம், அடுத்து லாகூர்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராவல்பிண்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியம்ல தான் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ ஒரு புது ஸ்டேடியம். பொதுவா இந்த ஸ்டேடியம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பேட்டிங்க்கு நல்ல ஒரு சர்ஃபேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸுக்கு வந்து இந்த இதுல வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த பிட்ச் அப்படின்னு இருக்காங்க. அதே போல பவுலர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னா டாஸ் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரும் நம்ம சேனல்ல. அதை ஃபாலோ பண்ணுங்க. பிச்சோட வியூ கொடுத்துருப்பேன், பிச்சோட பவுண்டரி லைன் கொடுத்துருப்பேன், பிச் ரிப்போர்ட் நம்ம சேனல்ல கொடுத்துருப்போம். அதனால அதை கூட நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஃபுல்லா பிச் ரிப்போர்ட்டை நம்பி டீம் போடாதீங்க. ஸோ நிறைய மேட்ச் வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது. அடுத்ததால ஓவராலா இந்த பிச்ல என்ன மாதிரியான மேட்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த பிச்ல ஓடிஐல நமக்கு வந்து ஒரு 26 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 12 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும், 14 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டும். மேட்ச் வந்து டை ஆனதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 245 இருக்கு, ஒரு 250 இருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 336 நியூசிலாந்து தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் ஜிம்பாவே 104க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பெருசா இந்த பிச்சில் வந்து 2 டீமுமே ஆடினது கிடையாது. அதனால வெனியூ ஸ்டாட்ஸ்ல ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸும் பெருசா இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்லி இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில எப்படி ஆடிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்னமும் ஃபுல் ஸ்டாட்ஸ் வேணும்னா நான் ஏற்கனவே சொன்னது போல வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் டான்சிங் அசண்டு, அடுத்து சௌமியா சகர், அடுத்து ஷாண்டோ, அதுக்கு அடுத்து மெகடி கசன், அடுத்து ஹரிதாய், அடுத்து முஸ்டபிசர் ரஹீம். இதுதான் அவங்க டீமோட ஓபனர் பிளஸ் மிடில் ஆர்டரா வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் பிளஸ் மிடில் ஆர்டரா இருக்கிறாங்க. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது குறிப்பா பேட்டிங் பிளஸ் பவுலிங் யாருக்கும் அட்வான்டேஜ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா மெகடி கசனுக்கு இருக்கு. நீங்க பாருங்க 2 டவுன் வர்றாரு, பிளஸ் கம்ப்ளீட்டா வந்து ஒரு 10 ஓவர் கிட்ட லாஸ்ட் மேட்சே பவுலிங் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து நம்ம குறைஞ்சது வந்து இன்னைக்கும்
10 ஓவர் எதிர்பார்க்கலாம். சோ 10 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அது போக ஒரு கணிசமான ஒரு பேட்டிங்கும் வந்து ஆடி கொடுத்துருவாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் 6ல வந்து முதல் இம்பார்ட்டன்டா நான் பாக்குறது வந்து மெஹடி ஹசன் மிராஸ் தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கு. குறைஞ்சது இன்னைக்கு மேட்ச்ல, ஏன்னா நியூசிலாந்து டீம் வந்து கொஞ்சம் விக்கெட் விடுறாங்க. அதனால நம்ம வந்து கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்னு நினைக்கலாம். ஒரு 25+ ரன் அடிச்சு கொடுத்தா கூட அவருடைய ஃபேண்டசி வேல்யூங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிரும். அதே போல வந்து அதுக்கு அடுத்தபடியா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு முஸ்டபிசூர் ரஹீம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அந்த இதனாலதான் அவரை ட்ரை பண்ணோம், பட் பெருசா ஆடல. பட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. பிஃபோர் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 20 பாயிண்ட் பிளஸ் ஒரு பேட்டிங்ல வந்து ஒரு குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 30 ரன் அடிச்சா கூட 50 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு மேட்ச்ல ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 பேருக்கு தான் டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. மீதி பாத்தீங்கன்னா டான்வின் ஹசனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஆடுறாரு, சௌமியா சகர் ஓப்பனிங் ஆடுறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்னு பாத்தீங்கன்னா 25 ரன். இவர் வந்து வந்த உடனே இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் டக் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ பங்களாதேஷ் வந்து இந்தியா கூட விளையாண்டாங்க. அதனால போன மேட்ச் ரிசல்ட்டை நீங்க பெருசா கன்சிடர் பண்ணாதீங்க. இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. அதே போல இன்னைக்கு வந்து இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது வில்லியம் ரூக்கும் அதே போல மேன் ஹென்ரியும் வந்து இன்னைக்கு வந்து நியூசிலாந்துல வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள எப்படி இந்த 3 டாப் ஆர்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதான் குறிக்கோள். அதனால கொஞ்சம் அதுக்கேத்தாப்புல நம்ம டீம் கூட நல்லா இருக்கும். குறைஞ்சது இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா டான்வின் ஹசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிளாப் ஆறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 30 ரன் தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேலலாம் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்து அடிக்க விட மாட்டாங்க. பட் சாண்டோ கிட்ட இருந்து நான் வந்து ஒரு 40+ ரன் இல்ல ஒரு 30+ ரன் இல்ல ஒரு 50, ஸோ ஒரு 30 to 50 ரன்னுக்குள்ள நான் எதிர்பார்க்கிறேன். சௌமியா சங்கர் கிட்ட இருந்தும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டரா அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேக்குள்ளே ஒரு 30+ ரன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அடுத்து ஹரிதாஸ் கொஞ்சம் நல்லா உருட்டி ஆடக்கூடிய பிளேயர். அவ்வளவு சீக்கிரம் கேட்ச் அந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு அடிச்சு கொடுக்க மாட்டாரு. ஸோ 100 ரன் அடிச்சாலும் இந்த மேட்ச் வந்து பர்டிகுலரா இவர் ஃபேஸ் பண்ண போகக்கூடியது வந்து சாண்டர் அட்டாக்கையும் பிராக்வெல். அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் உள்ள வருவாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 30 to 40 அவ்வளவுதான் ஸ்கோர் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோர் பண்றதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் தோணுது. அடுத்ததா பார்க்கக்கூடியது ஆல்ரவுண்டர் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஜாக்கர் அலி நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு சொன்னோம். அதே போல லாஸ்ட் மேட்ச் ஒரு 68 ரன். பட் அதெல்லாம் இருக்கட்டு, அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாலே அன்னைக்கு வந்து அவுட் ஆகி போக வேண்டியது. நம்மளுடைய கேப்டன் அக்சர் படேல் பால்ல கேட்ச் மிஸ் பண்ணாரு ரோஹித் சர்மா. ஸோ ஃபேண்டசி அப்படிங்கறது நான் தான் சொல்லுவேன். நான் அக்சர் படேல கேப்டனா போட்டிருக்கேன். அதே ஹாட்ரிக் எடுத்திருந்தாருன்னா வேற மாதிரி போயிருக்கும், அன்னைக்கு மேட்சே மாறி இருக்கும். ஸோ அது மிஸ் ஆனதுனால ஜாக்கர் அலியும் ஹரிதாயும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து காரணம் லக்கு தான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம போட்ட பிளேயர்ஸ்ல வந்து நிறைய நாள் வந்து அந்த கேட்ச் மிஸ் இந்த மாதிரிலாம் நடக்குது. அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால அதெல்லாம் ஒரு லக்கு வேணும். அந்த லக்கு நமக்கு இன்னும் இல்லை. அதனாலதான் கொஞ்சம் தோத்துக்கிட்டே வர்றோம். நான் இல்லைன்னு சொல்லல. ஸோ அதுவே அக்சர் படேல் பால் அன்னைக்கு அந்த விக்கெட் கிடைச்சிருந்தா மேட்ச் எப்படி வேணாலும் மாறி இருக்கும். அதனால ஒரு விக்கெட் தான் மேட்ச் எப்படி வேணாலும் மாத்தணும், உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அதனால லக்கு இல்லை இப்போதைக்கு நமக்கு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அடுத்து ரிஷாட் கொஸ்டின் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய ஒரு ஆல்ரவுண்டரா நான் வந்து பங்களாதேஷ்ல பாக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மெஹடி ஹசன், 2வது வந்து இவர் தான். ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு கணிசமான ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஸ்டான்வின் சஹிப், அதுக்கப்புறம் தஸ்கின் அகமது, முஸ்டபிசூர் ரஹ்மான் 3 பேருமே அவங்களுடைய பியூர் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் பண்ணுவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே அவங்களுடைய 10 ஓவர் ஸ்பெல்ல வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. அதே போல ஆல்மோஸ்ட் ரிஷாட் கொஸ்டினும் பண்ணுவாரு, மெஹடி ஹசன். அவங்க வந்து ப்ராப்பரா 5 பவுலிங் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த 5 பேருமே கட்டாயமா 10 ஓவர் பவுல் பண்ணியாகணும். ஒரு சில ஓவர் கம்மியானா கூட சௌமியா சங்கர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணாங்க. மேக்சிமம் இவங்களே இவங்களுடைய 10 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முஸ்டபிசூர் ரஹ்மான், தஸ்கின் அகமது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் நான் லாஸ்ட் மேட்ச்ல சஹிப்பை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா ட்ரை பண்ணேன். அவர் பெருசா விக்கெட் எதுவும் எடுத்து கொடுக்கல. அகைன் இந்த மேட்ச்ல ஒரு ட்ரம்ப் கார்டை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நியூசிலாந்து டீம் நம்ம சொல்லவே வேணாம், நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ட்ரை சீரீஸ் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி நடந்த
ஸ்ரீலங்கா சீரீஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து தோறுதல் இருக்கு, அது கொஞ்சம் கேவலமா ஆட்டாங்க. பட் அதுக்கு நடந்த ஓடிஐ சீரீஸ் எல்லாமே சூப்பரா ஃபார்ம் ஆடுறாங்க. கான்வே 10 ரன்னு லாஸ்ட் மேட்ச், வில்லங் 107 ரன். ஸோ வில்லங் நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. ட்ரை சீரீஸா இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு டீசென்ட் ஆடுறாரு. நம்ம ஸ்ரீலங்கா சீரீஸ் நல்லா ஆடினாரு. கான்வேயும் ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்காரு. ஒரு மேட்ச் அடிக்கலங்கிறதுனால அடிக்காம போயிடுவார்னு நினைக்காதீங்க. இந்த மேட்ச்ல நான் கான்வே கிட்ட இருந்து ஒரு 40+ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல வில்லங்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 40 ரன் தான் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் போகாது. அதே போல வில்லியம்சன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரன் தான் அடிச்சாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம்சன் சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா ஒரு 50+ ரன் வந்து பொறுமையா அடிச்சு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மிச்சல் கிட்ட இருந்தும் பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அடிக்கல அப்படிங்கறதுனால எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ லதா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ். பிலிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஏன்னா ஸ்பின் வந்து அவர் தான் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பின் இருக்கனால அட்டாக் பண்றாங்க. ஸோ நீங்களே பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல நல்லா விளையாண்ட வில்லங்க சூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் லதாம சூஸ் பண்ணுவாங்க, அடுத்ததான் பிலிப்ஸ். இந்த 6 பேர்ல மோஸ்டா அவங்க ஆப்போனன்ட் வந்து இந்த 3 பேரை ஃபோக்கஸ் அதிகமா பண்ணுவாங்க. ஆனா நீங்க குறிப்பா இன்னைக்கு மேட்ச்ல கான்வே, மிச்சல், அடுத்து வந்து வில்லியம்சன், இந்த 3 பேரை ரொம்ப கவனமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் மேட்ச் ஆடல பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் அப்படிங்கிறதுனால பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டும் ஆடாம போயிருது இல்ல. ஸோ அந்த 3 பேரை ரொம்ப கவனமா பாருங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சூப்பரான பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. ப்ராப்பரா 5 பவுலிங் ஆப்ஷன் நம்மளுடைய பிலிப்ஸோட சேர்த்து 6வது பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்க. பிராக்வெல் அவருடைய கம்ப்ளீட் 10 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதே போல சாண்டனரி, மேட் ஹென்ரியுமே அவருடைய 10 ஓவர் பவுல் பண்ணுவாரு. வில்லியம் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 10 ஓவர் பவுல் பண்ணுவாரு. இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது இந்த 2 பேரும் தான். டெத்லயும் இந்த 2 பேர் பிளஸ் நேதன் ஸ்மித்தும் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு வந்து டெத்ல வந்து அட்டாக் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னா இந்த 4 பேருமே இம்பார்ட்டன்ட் தான். சாண்டனரி, பிராக்வெல், மேட் ஹென்ரி, வில்லியம்ஸ், அந்த 4 பேருமே இம்பார்ட்டன்ட் தான். குறிப்பா ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் எடுங்க. அதே போல உங்களுடைய ட்ரம்ப் கார்டு 2 ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட். ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பட் செலக்டட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா வெறும் 5ல இருந்து ஒரு 10% செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் கார்டா வேணும்னா அவர் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 டீம்லுமே நம்ம பார்ப்போம். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல வந்து மெகடிகேஷனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு டாப்ல வந்து நான் யாருக்கும் பெருசா கொடுக்க போறது இல்லை. அதே போல ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கொஷனுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். டஸ்கின் அகமடுக்கு மேபி நீங்க விசி ஆப்ஷன் எடுக்கலாம். அடுத்ததா நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் வில்லியம்சனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன், பிலிப்ஸுக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். ஏன்னா தேர்ட் மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு. ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. பிராக்வெலும் சரி, சாண்டவரும் சரி, இந்த 2 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க தாராளமா எடுக்கலாம் நியூசிலாந்து டீம்ல இருந்து. ஏன்னா கண்டிப்பா நல்லா 10 ஓவர் பவுல் பண்ணி விக்கெட் வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். கான்வே, வில்லியம்சன், மிச்சல், சாண்டர், பிலிப்ஸ், பிராக்வெல், மேட் ஹென்ரி, வில்லியம்ஸ். ஸோ ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா நியூசிலாந்துக்கு ஃபேவரட்டா ட்ரை பண்ணியிருக்கோம். சாண்டோ, மெகடிகேஷன், விஷால் கோஷன். ஸோ இந்த சாண்டோவை ஏன் எடுத்தேன்னா கேப்டன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுப்பா இன்னைக்கு ஆடுவார்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தஸ்கின் அகமடு, முஸ்டபிசு ரஹ்மானு, இல்லை தான்கின் சகிப். ஸோ இந்த 3 பவுலர்ல யாராச்சும் ஒருத்தர் கூட நீங்க வந்து எடுக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா பிலிப்ஸை வந்து இன்னைக்கு அவாய்ட் பண்ணலாமான்னு யோசிச்சு பாருங்க. குறிப்பா செகண்ட் பேட்டிங் நியூசிலாந்து பண்ணாங்க அப்படின்னா பிலிப்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு வந்து அவருக்கு ஒரு பங்களாதேஷ் அன்னைக்கு மாதிரி ஒரு 200 ரன் அடிக்காங்கன்னா அதை டாப் ஆர்டர்ஸே முடிச்சு விட்டாங்கன்னா அவருக்கு பெருசா பேட்டிங் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காது. பவுலிங்கும் வந்து ஃபர்ஸ்ட்ல விக்கெட் விழுந்ததுன்னா அவர் பெருசா பவுல் பண்ண வர மாட்டாரு. அதிகபட்சம் ஒரு 5 ஓவர் ஒரு விக்கெட் எடுத்தா கூட நம்ம வந்து இன்னொரு பங்களாதேஷ் பிளேயர் கூட அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.